guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேக்ரவுண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஃபயர் டெக்ஸ்ட் அனிமேஷனை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் குள்ள நம்ம எப்படி பண்றது அப்படினு பாப்போம். இது ரொம்பவே சிம்பிளாவே பண்ணலாம். பிரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணனும் அப்படினா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஃபயர் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பிளக்கின் தேவைப்படும். இந்த பிளக்கின் வந்து ஃப்ரீ தான். சேபர் அப்படிங்கிற பிளக்கின் வந்து நீங்கள் கட்டாயம் அதை இன்ஸ்டால் பண்ணணும். டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கும். இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூ காம்போசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நியூ காம்ப் கிரியேட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ ஃபயர் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட நேம் வந்து ஃபயர்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த ரிசொல்யூஷனில் தேவையோ அந்த ரிசொல்யூஷன் கொடுத்துங்க. ஃப்ரேம் ரேட் வந்து நான் 23.976 வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் அவர் 10 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இங்க ஒரு காம்போசிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் பண்ண போறோம். மேல பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணாலும் போதும். கண்ட்ரோல் டி வந்து ஷார்ட்கட். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுங்க. நேம் கொடுத்துட்டு நான் இதை சென்ட்ரைஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மான்செரட் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் எப்படி ஃபயர் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். டைம் லைனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் லேயர் கொடுங்க. அதோட கலர் வந்து பிளாக்ல வச்சுங்க. அதோட நேம் வந்து நான் சேபர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த சாலிட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ கோப்பில் அதில் வந்து சேபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து இதில் கிரியேட் ஆயிருக்கு. இதில் இப்போ எந்த வித எஃபெக்ட்டும் கொடுக்கல, ஜஸ்ட் நார்மல் எஃபெக்ட்ல இருக்கு. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சேபர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. அது கீழே ப்ரீசெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அது வந்து ஃபயராகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இந்த அனிமேஷனை எப்படி நம்ம அந்த டெக்ஸ்ட்டு கூட எக்ஸைட்டாக வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டமைஸ் கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கோர் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சேபர் அப்படின்ட்டு இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட் லேயருக்கு மாற்றுங்க. கீழே டெக்ஸ்ட் லேயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் நன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி அமீன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் கூட இந்த ஃபயர் வந்து மிங்கிள் ஆயிரும். இப்படி தாங்க ரொம்ப சிம்பிளாகவே இதை பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன அனிமேஷன் பண்ண போகிறோம். எப்படி இந்த ஃபயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாகவே வர மாதிரி பண்ண போகிறோம். இப்போ பிகினிங் ஆஃப் த லேயர் இந்த பின்னை கொண்டு போய் வச்சுட்டு எஃபெக்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டாக்கில் அனிமேஷன் ஆன் பண்ணுங்க. பண்ணிட்டு இதில் 0 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து 100 கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மறைஞ்சிடும். நெக்ஸ்ட் இதில் எந்த செகண்டில் இந்த அனிமேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த பின்னை கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் ஆஃப்செட்ல ஜஸ்ட் 0 கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்க லேயரை கிளிக் பண்ணி யூ டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு F9 அடிச்சிங்கன்னா போதும். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி கீ அசிஸ்டன்ட்ல ஈஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எஃபெக்ட் கொடுக்குறோம். எஃபெக்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து க்ளோ, இன்டென்சிட்டி, ஸ்ப்ரெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாட்டே நான் இதை பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ள நம்ம ஃபயர் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். இந்த பிளக்கின் வந்து கட்டாயம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.